ஹாய் ஹலோ வணக்கம் நான் அண்ட் வெல்கம் டு அவர் குட்டி ஸ்டோரி சேனல். ஸோ நம்மளோட சேனலுக்கு நீங்கள் யாராச்சும் புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அண்ட் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்துங்க. ஏன் அப்படின்னா அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ அப்போ தான் நீங்கள் நம்மளோட டெய்லி ஒரு வீடியோ வாட்ச் பண்ணி என்ஜாய் பண்ண முடியும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எந்த மாதிரியான கதைகள் பிடிக்கும், நீங்கள் எந்த மாதிரியான ஸ்டோரிஸ் விரும்பி கேட்பீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ் இருக்குல்ல, ஸோ அதில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ எனவே இன்னைக்கான குட்டி கதை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தன்வினை தன்னை சுடும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அழகான கதையை தான் இன்னைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எனவே வாங்க கதைக்குள் புகுந்து கதைக்கலாம். Life is very short நண்பா, always be happy. ஒரே ஒரு குட்டி கதை மட்டும் சொல்லிட்டு ஓடி போகிறேன். ஒரு ஊரில் ஒரு அப்பா அம்மா. ஸோ அந்த அப்பா அம்மாவுக்கு 2 அழகான ஆண் பிள்ளைகள். ஸோ இந்த 2 ஆண் பிள்ளைகளையும் இந்த அப்பா அம்மா சின்ன வயசுலேருந்து காப்பாற்றிட்டு, ஸோ அந்த 2 ஆண் பிள்ளைகளுக்காக இந்த அப்பா அம்மா தன்னுடைய சந்தோஷங்களை எல்லாத்தையுமே இழந்து, ஸோ அவங்க தன்னுடைய பிள்ளைகளை அடுத்த அவங்களுடைய வாழ்க்கை பயணத்தில் கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிற நோக்கத்தில் ஸோ இவங்க தன்னுடைய வாழ்க்கையை பெருசாக எடுத்துக்காமல் அவங்க எல்லாத்தையுமே வேலை செஞ்சு, ஸோ அதன் மூலிமா வர காசுகளை வந்து பிள்ளைகளுக்குன்னு சேர்த்து வச்சு, ஸோ பிள்ளைகளை ஒரு நல்ல வழி கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப பாடுபட்டு கஷ்டப்பட்டு பிள்ளைகளை கரை சேர்த்த 2 அப்பா அம்மா இருக்காங்க. ஸோ இப்படியாப்பட்ட இந்த 2 அப்பா அம்மா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த பிள்ளைகளை வளர்க்குறாங்க. ஸோ வளர்த்துட்டு வரப்போ ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் இந்த 2 பிள்ளைகளையும் பெரிய ஆட்களாக வளர்கிறாங்க. வளர்ந்து இந்த 2 பிள்ளைகளுக்கும் மேரேஜ் ஆகுது. ஸோ 2 பேருக்கும் மேரேஜ் ஆகி 2 பேரும் ஒவ்வொரு வீட்டில் செட்டில் ஆகிடுறாங்க, தனித்தனி வீடு போயிடுறாங்க. ஸோ அப்பா அம்மா அவங்க வீட்டில் இருக்காங்க, 2 பிள்ளைகளும் தனித்தனியாக வேறு வீட்டுக்கு போயிடுறாங்க. ஸோ இப்படி இருக்கிறப்போ அந்த 2 பிள்ளைகளுடைய பெயர் என்ன அப்படின்னா, ஒருத்தவன் பேர் ராமு, இன்னொருத்தவன் பேர் சோமு. ஸோ இந்த ராமு சோமு 2 பேருமே இவங்களுடைய மகன்கள். ஸோ இப்படியாப்பட்ட இவங்களுக்கு ஒரு நாள் என்ன ஆகுது அப்படின்னா, ரொம்ப வயதாகி போயிடுது. ஸோ இவங்கள பார்த்துக்க முடியாது. ஸோ ஆக்சுவலாக ஒரு ஒருத்தவங்களுக்கு குழந்தை அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் எதுக்காக அப்படின்னா, நம்ம குழந்தைகளை காப்பாற்றி நம்ம குழந்தை ஸ்டேஜுக்கு போகிறப்போ அந்த குழந்தைங்க நம்மளை மாதிரி வந்து நம்மளை காப்பாற்றும். ஸோ ஆக்சுவலாக நம்மளுடைய ஃப்யூச்சரில் நம்மளால் முடியாத கட்டத்தில் நமக்கு ஒரு ஆள் உதவிக்கு தேவை. அந்த உதவிக்கு தேவையானவங்க தான் நம்ம குழந்தையாக க்ரியேட் பண்ணி ஸோ அவங்கள ஆளாக்கி வளர்க்குறது. ஸோ அப்படி இருக்கிறப்போ இவங்களுடைய வயசு இருக்குல்ல, ஸோ இந்த அப்பா அம்மாவுடைய வயசு ரொம்ப வயசாகிடுச்சு. ஸோ இவங்களால் வந்து நடந்து அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே பண்ண முடியாது. ஸோ தனியாக இவங்களால எதுவுமே சமாளிக்க முடியாத ஒரு கண்டிஷன் ஆகிடுது. ஸோ அதனால் இவங்க 6 மாதம் அம்மாவையும் அப்பாவையும் நீ பார்த்துக்கோ, 6 மாதம் அம்மாவையும் அப்பாவும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு இந்த ராமும் சோமுவும் பேசி வச்சுக்கிறாங்க. பிகாஸ் இவங்க 2 பேரும் அண்ணன் தம்பிகள். அதனால் அண்ட் இப்படி இருக்கிறப்போ இந்த ராமு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பையனுடைய பையன், ஸோ ராமுக்கு ஒரு பையன் இருக்கான். ஸோ அந்த பையன் இந்த ராமு பார்த்து கேட்குறான், என்னாச்சு அப்பா, இந்த மாதிரி தாத்தாவும் பாட்டியும் எப்போ வருவாங்க நம்ம வீட்டுக்கு அப்படின்னு கேட்குறான். உடனே அதுக்கு அந்த ராமு என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நான் போயிட்டு கூட்டிகிட்டு வரலனாலும் தாத்தாவும் பாட்டியும் இன்னும் கொஞ்ச நாள் அவங்களே வந்துடுவாங்கப்பா அப்படிங்கிற மாதிரி அந்த பையன்கிட்ட ராமு சொல்லியிருக்கான். அவங்க பொண்டாட்டியும் இந்த மாதிரி, ஆமாம் இல்லைனா மட்டும் உங்கள் அம்மாவும் உங்கள் அப்பாவும் வந்து இங்கே வரவே மாட்டாங்க, உங்கள் அண்ணனுங்க வந்து இங்கே எட்டு வந்து விடவே மாட்டான், அங்கேயே வச்சுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மனைவி, அதாவது ராமுவோடைய மனைவி தன்னுடைய கணவரை ஒரு மாதிரியாக பேசுகிறாங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியல எப்படி பேசுவாங்க அப்படிங்கிறது. ஸோ அப்படி பேசுகிறாங்க. அப்படி பேசிகிட்டே இருக்கிறப்போ திடீர்னு ராமுவோடைய மொபைல் வந்து ரிங் ஆகுது. ஸோ அப்படி ரிங் ஆகும்போது இவங்க மனைவி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி வேறு யாராக இருக்கும், உங்கள் அண்ணங்காரனாக தான் இருப்பான், போய் எடுத்து பாரு அப்படிங்கிற மாதிரி அவனுடைய மனைவி சொல்கிறாங்க. உடனே ராமுவும் போயிட்டு பார்க்குறான். பார்த்த உடனே பார்த்தா அவங்க அண்ணன் சோமு தான் கால் பண்ணியிருக்கான். உடனே ராமு, ஆமாண்டி நீ சொன்ன மாதிரி அவன் தான் ஃபோன் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு ராமு அவனுடைய ஒய்ஃப் கிட்ட சொல்லிவிட்டு உடனே ஃபோன் அட்டன் பண்ணி, ஹலோ அண்ணா சொல்லுங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கான். அதுக்கு உடனே அந்த சோமு என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா, என்னப்பா இவ்வளோ நாள் ஆச்சு இன்னும் நீ ஆளை காணோம், அம்மாவும் அப்பாவும் கூட்டு போக மாட்டியா, எவ்வளோ நாள்லாம் நானே பார்த்துக்கிறது அப்படின்னு வந்து சோமு ராமு பார்த்து கேட்டிருக்கான் ஃபோனில். உடனே அதுக்கு ராமு என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா, இல்லைண்ணே கொஞ்சம் வேலை பிஸியாக இருந்தேன், ஸோ நீங்களே கொண்டு வந்து விட்டுருவீங்கன்னு பார்த்தேன், சரி ஓகேண்ணே ஏதோ ஒரு மணி நேரத்தில் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் காலை கட் பண்ணியிருக்கான். ஸோ கட் பண்ணிட்ட உடனே பைக் எடுக்க போயிருக்கான். ஸோ அதாவது அவங்க அப்பா அம்மாவை ஏற்றிட்டு வர பைக் எடுக்க போயிருக்கான். அப்படி போகிறப்போ வழியிலே ஸோ அவனுடைய மகன் ராமுவோடைய மகன் இருக்கான்ல, ராமுவை பார்த்து கேள்வி கேட்டான்ல, தாத்தாவும் பாட்டி எப்போ வருவாங்கன்னு. ஸோ கேட்டுட்டு இவங்க பேசின அந்த கான்வர்சேஷன்லாம் கேட்டுட்டு அந்த பையன் வாசலில் நின்றுட்டு யோசிச்சுட்டு இருக்கான், எதையோ இந்த திங்க் பண்ணிகிட்டே இருக்கான். அதை பார்த்த ராமு உடனே, என்னடா உனக்கு என்னாச்சு, ஏன் வெளியில் நின்றுருக்க, ஏன் இந்த மாதிரி திங்க் பண்ணிட்டு இருக்க, என்ன யோசிச்சுட்டு இருக்க, ரொம்ப ஆய்ந்த சிந்தனையில் இருக்கீங்க போல சார், என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பையன்கிட்ட ராமு கேட்டிருக்கான். அது உடனே ராமுடைய பையன் என்ன சொன்னான் அப்படின்னா, இந்த மாதிரி இல்லைங்கப்பா, இந்த மாதிரி நம்ம தாத்தா பாட்டிக்கு நீங்களும் பெரியப்பா ஒரு 2 பேர் இருக்கீங்க, ஸோ 2 பசங்க இருக்கீங்க,
அதனால தாத்தா பாட்டி 6 மாதம் நம்ம வீட்லேயும் 6 மாதம் பெரியப்பா வீட்லேயும் இருக்காங்க. பட் ஆனால் உங்களுக்கு நான் ஒரு பையன் தான் இருக்கேன். ஸோ நீங்கள் தாத்தா பாட்டி வயசுக்கு ஆனீங்கன்னா 6 மாதம் நான் பார்த்துப்பேன், அடுத்த 6 மாதம் யார் உங்களை பார்த்துப்பாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டானா அந்த பையன். இதை கேட்ட அந்த ராமுக்கு யாரோ பட்டார்னு கன்னத்தில் அரைஞ்சா மாதிரி, ஓங்கி அரைஞ்சா மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சான். ஸோ எனவே இந்த கதை மூலமா நம்ம புரிஞ்ச விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ யாருமே தன்னுடைய அப்பா அம்மாவை எங்கேயுமே விட்டு கொடுக்காதீங்க. ஸோ ஆக்சுவலாக அவங்க அவங்கள அந்த மாதிரி சின்ன வயசில் நினச்சிட்டு இருந்தாங்க அப்படின்னா ராமு சோமு அப்படிங்கிற அந்த 2 கேரக்டருமே உருவாகி இருக்காது ஒன்று. ஸோ அந்த 2 கேரக்டருமே நல்ல ஒரு ஸ்டேஜுக்கு போயிருக்காது. அவங்க அந்த மாதிரி நினைக்காததுனால தான் இன்றைக்கி ராமு சோமு அப்படிங்கிற அந்த கேரக்டர் நல்லா இருக்குது. அதனால் யாராக இருந்தாலும் சரி தன்னுடைய அப்பா அம்மாவை என்றைக்குமே விட்டு கொடுத்துடாதீங்க அண்ட் விட்டு போயிடாதீங்க. ஸோ எனவே நான் உங்களை நாளைக்கு இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக வேறு ஒரு புதிய கதையோடு வந்து பார்க்குறேன். அண்ட் நான் உங்கள் ஆனந்த், இது குட்டி ஸ்டோரி சேனல். ஸோ டாடா பாய் அண்ட் லவ் யூ லாட். பாய். Life is very short, Nanba. Always be happy.